உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்க போறேன் சார். தயவு செஞ்சு செஞ்சு கொடுப்பீங்களா? ம். எனக்கு செய்யறதுக்கு பயம். எவ்வளவு தண்ணி அடிச்சாலும் தைரியம் வரமாட்டேங்குது. எனக்கு நீங்க தான் உதவி பண்ணணும் சார். ம். உன் கதை அரங்கேறதுக்கு உனக்கு ஒரு சப்போர்ட் வேணும் இல்ல? டேய் உத்தமா வாடா. அவனை என்னடா விடு, உளறிட்டு விடு. இருக்க? வாடா. வேணாம்பா. வாடா சொல்றதை கேளுடா. நீ அதிகமா குடிச்சிட்டு விடுன்னு சொல்றேன். மாதவா அட விடு, அவனை சீதா விடு. நீ உள்ள போ நான் கூட்டி நான் கூட்டு போறேன். போறேன். சொல்றதை கேளு. நான் கூட்டு போறேன். வாடா. டேய் போடா. என்னையே அடிச்சிட்டல. நட்பை அவமானப்படுத்திட்டியடா. தண்ணி அடிச்சா கண்ணு மணி தெரியாதுல்ல. இனிமே நான் உன்னை பார்க்கவே மாட்டேன்டா. மாதவன் ஒரு 1 நம்பர் பயந்தாங்கொழி. இதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத. நாளைக்கு எல்லாம் சரியாயிடும். நாங்க எப்பவுமே இப்படிதான். சரி, நீ உன் விஷயத்த சொல்லு. நீ எப்படி பிறக்க விரும்புற பர்த்டே பாய்? அது கேக்குறியா? அது வந்து நான் நிம்மதியா வா. உத்தமா, ஆ? உனக்கு ஒரு புது வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்க போற பாக்கியம் எனக்கு. யாரோ சொல்லியிருக்காங்க, சாதாரண பொண்ணு உடல் சுகத்தை கொடுக்கறது ஏதோ வாழ்க்கை நடத்துறதுக்குன்னு சொல்றாங்க. அது ஒரு உண்மையான பொய்ன்னு சொல்லுவேன். நான் கேட்ட கேள்விக்கு நீங்க இன்னும் பதில் சொல்லல. எதுக்காக என் புருஷனை? அவன் ஆசைப்பட்டான். அவனுடைய தேவை. நான் அவனுக்கு உதவி பண்ணேன். சும்மா சொல்றீங்க. சுயநினைவை இழந்து அப்படி பண்ணிருக்கீங்க இல்ல? இல்ல, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. எப்படியும் கண்டிப்பா அவனே செஞ்சிருப்பான். அன்னைக்கு இல்ல, நான் என்னைக்கோ வேற ஒரு மோசமான வகையில அவன் ஆசைப்பட்ட மாதிரியே. எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். என்னென்னமோ சொல்றீங்க சார். உங்களுக்கே புரியாம என்னென்னமோ பேசுறீங்க. அழகான காலை பொழுதுல கண் விழித்து இயற்கையை பார்க்கலான்னு வெளியே வந்தேன். மரக்கிளையில தொங்கிட்டு இருந்த உன்னோட உத்தம புருஷனை பார்த்த உடனே எனக்கு முதல்ல தப்பா நினைக்காத, சிரிப்பு தான் வந்தது. நல்ல தெளிவான போராடக்கூடிய சக்தி இருக்கிற நம்முடைய மனசுல முடியுமா முடியாதாங்கிற சந்தேகத்துல உயிரை விட்டுட்டான் உன்னுடைய உத்தம. இந்த உலகத்துல கான்ட்ரடிக்ஷன் மட்டும் ஒரே ஒரு கிளையில தொங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி. நானா எதுவும் செய்யல. கயிறுக்கு சுருக்கு போட்டது கூட அவன்தான். மரத்து மேல ஏற கஷ்டப்பட்டப்போ கை தாங்கலா அவனை ஏத்தி விட்டேன். ஏதோ என்னால அவனுக்கு முடிஞ்சது அவ்வளவுதான். கடைசி மூச்சு அவனை விட்டு பிரியறப்போ பார்த்துட்டு இருந்த சாட்சி தான் நான். அவன் தான் ஆசைப்பட்டான். உனக்கு ஏதாவது புரிஞ்சுச்சா? இல்ல. உத்தம ரொம்ப நல்லவன். இத வார்த்தைக்காக சொல்றேன்னு நினைக்காதீங்க. நிஜமாவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு தோணுது. காசு ஏதாவது தரப்போறியா? உங்ககிட்ட எவ்வளவோ காசு இருக்கலாம். ஆனா அந்த காசெல்லாம் எனக்கு வேண்டாம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு மனசை விட்டு சந்தோஷமா ஒரு சாதாரண பொண்ணா பேசி. அதுக்கப்புறம் நீங்க எப்பயாவது அப்பாவை பார்த்திருக்கீங்களா? பார்த்தேன். அவரு கூப்பிடாமலேயே நான் ஒரு தடவை அவரை போய் அங்க பார்த்தேன். ஆனா சார் ஏதோ மன கஷ்டத்துல இருந்தார் போல இருக்கு. இதுக்கு முன்னாடி நான் அவரை அப்படி பார்த்ததே இல்லை.
என்ன அப்படியே கத்தியால குத்தணும் போல இருக்குல்ல உனக்கு? ம்? எதுக்கு? உன் உத்தம புருஷனை உன்கிட்ட இருந்து பிரிச்சனே அதுக்காக. கத்திய வச்சு குத்துனன்லாம் ஒண்ணு தோணல. ம்? பின்ன ஆ, ஒரு பெரிய பாறாங்கல்ல தூக்கி உங்க தலையில போடலாமா இல்ல ஒரு பெரிய பில்டிங்ல இருந்து உங்களை கீழே தள்ளலாமான்னு ம். அப்படிலாம் நான் கனவு கண்டு இருக்கேன். ஒரு வாய்ப்பு தந்தா நீ அப்படி செய்வியா? அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும் போது யாராவது அப்படி செஞ்சாங்களான்னு எனக்கு தெரியணுங்க. அப்படின்னா உங்களுக்கு தெரியாது, அப்பா அந்த கட்டடத்துல இருந்து கால் தடிக்க கீழே விழுந்து சாகல. யாரோ அப்பாவை கொண்டுட்டாங்க. ஐயோ எதுக்கு? அதை கண்டுபிடிக்க தான் நானும் முயற்சி பண்றேன். உங்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்க மேலேயும் எனக்கு சந்தேகம் இருந்தது. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயங்க, எங்க அப்பாவை கொன்னது கண்டிப்பா பொண்ணுதான். டுவர்ட்ஸ் த எண்ட் he had a depression. அடிக்கடி மூடியா இருக்கிற ஆளுங்கிறதுனால நான் அதை பெருசா எடுத்துக்கல. அவர் ஏதோ பெரிய நோய்க்கு அடிமையான மாதிரி மனசுக்குள்ளேயே ரொம்ப குழம்பி போயிருந்தார். அவர் எழுதின கதாபாத்திரத்து கூட வாழற மாதிரி சில நேரங்கள்ல அவர் பைத்தியம் மாதிரி பிஹேவ் பண்ணதை கூட பார்த்துருக்கேன். அந்த மாதிரி எதுவும். அப்புறம் அன்னைக்கு சம்பந்தமே இல்லாம உங்க அம்மாவை பத்தியும் தனக்கு எப்பவும் ஆர்வம் உண்டாக்குற சூசைடல் ஃபேன்சி குறிச்சி பத்தியும் சொன்னாரு. இன்னும் ரொம்ப நாள் கிடையாது என்னுடைய அழகான டாக்டர் அம்மா அப்படின்னு ரீச்சல் மெத்தாகி சொல்றா. ஓ, அவங்கள பார்த்துருக்கியா? அது போட்டோம், ரொம்ப கேவலமான ஒரு நோய். ஏய், புழுத்து செத்து போகன்னு சொல்லி சினிமாவில் நிறைய டைலாக்லாம் பேசியிருக்கேன். என்னுடைய மரணம் எந்த சமயத்தில் அதுக்கிட்ட ஒப்படைப்பேன்னு காத்துக்கிட்டு இருக்கு. போதும், வேணாம். என்னை பற்றி நான் கவலைப்படலை. என் மனைவிக்கு முன்னால் ஒரு குற்றவாளியாக நான் கைகூப்பி நின்றுக்கிட்டு செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்கணும், அப்புறம் விடுதலை வாங்கணும் போல இருக்கு. நான் மூத்திரம் போனேன்னா கூட ஒருத்தரை எதிர்பார்க்குற நிலைமை எனக்கு வேண்டாம். சீக்கிரமாவே நான் ஒரு முடிவு எடுத்துடுவேன். அதுக்காக என் மனசை தயார்படுத்திட்டேன். கடவுள் இல்லைன்னு நான் நிச்சயமா சொல்லுவேன். ஆனா இந்த வாழ்க்கையை முடிச்சுக்கிறதுக்காகவே, ஒரு தைரியத்துக்காகவே கடவுளே நான் ஒரு சில சமயம் கூப்பிட்டுருக்கேன். மை டியர் என் ஆசை நாயகி உஷாவே, suicide is my salvation. Can you be of any help? மரணத்தோட எல்லையை தொடுறதுக்காக நான் காத்துட்டு இருக்கேன். ஒத்த சேர்ப்பியா? அப்புறம் இன்னொரு விஷயம், என் மரணம் எந்த காலத்திலையும் யாருக்குமே தெரியாத ரகசியமாவே இருக்கும். மை டியர், எப்படி சித்தார்த் இறந்தான், ஆல் நேம் வில் பி ரிட்டன் அபவுட் இட். என் காலத்துக்கு அப்புறமும் எப்படி சித்தார்த் இறந்தான்னு அதிபுத்திசாலிங்க கூட தேடிக்கிட்டே இருப்பாங்க உஷா. சோ ப்ராமிஸ் மீ, என்னோட சேர்ந்து இந்த ரகசியத்தை நீயும் காப்பாற்றணும். ஹலோ. சார், நான் வரேன். இதோ இப்பவே வரேன். ஓ, அப்படியாச்சு. அது எங்க வச்சு நடந்தது? ஹாஸ்பிட்டலுக்கு யாரும் கூட்டிட்டு போலியா? நேஷனல் ஹைவே தானே, யாராவது வந்திருப்பாங்கல்ல. கஷ்டம். வைத்தி சார், கொஞ்ச நேரம் வெயிட் பண்றியா? இப்ப வந்துருவேன். ஒண்ணுல்ல, அவர் வந்திருக்காருல, அவர்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். போயிடாத. யாரோட? என்னது? இல்ல, அங்க உட்காந்து யாரோடய பேசிட்டு இருந்தீங்களே, அதான். நம்ம தோட்டக்கார முனியாண்டி பையன் பைக் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டான்ல, யாரோ வேணும்னு ஏத்தி கொண்டாங்கன்னு அவன் சொல்றான். நீ வா ஆதி. என்ன வரலையா? வர.
உங்க அப்பா இருக்காரு, the most encourageable soul I've ever met. என் முன்னாடி வந்தாரு, எல்லா கேள்வியும் கேட்டேன், போட்டு மடக்கி பேச வச்சிடலாம் நினைச்சேன். ஆனா ஒரு புடி கூட கொடுக்கலையே. உனக்கு எந்த விஷயமும் தெரியக்கூடாதுன்ற மாதிரி அவர் ரொம்ப உறுதியா இருக்காரு. அவரோட மரண ரகசியம் உன்னை நிலக்குலைய வச்சிரும்னு அவர் பயப்படுறார் போல இருக்கு. பட் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த அந்த கம்யூனிகேஷனுக்கு நடுவுல அந்த டேஃபோடில்ஸ்ல இருந்து எனக்கு ஒரு நல்ல லீட் கிடைச்சிருக்கு. அதுல என்னன்னா, சித்தார்த்தன் தனக்கே தெரியாம அந்த லீடை எனக்கு கொடுத்தாருன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. மெடிக்கல் ரிப்போர்ட், மெட்ராஸ்ல விஜயா ஹாஸ்பிட்டல்ல சித்தார்த்தனை செக் பண்ண டாக்டருடைய ஃபைண்டிங்ஸ், அப்சர்வேஷன்ஸ் அண்ட் இன்சைட்ஸ். Go through. You know something? உங்க அப்பா ஒரு பயங்கரமான நோயில இருந்திருக்காரு. He was going to die a painful death. இன்னொன்னு, என்னோட ஒரு இன்ட்யூஷன் வச்சு சொல்றேன். உங்க அப்பாவுடைய மரணம் தற்கொலையா தான் இருக்கணும். தன்னோட உடம்ப நோய் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுறத பார்க்க சகிக்காம அவரு வைத்தியசா சொன்னதுல இருந்தே ஐ வாஸ் பிரிட்டி கன்வின்ஸ். இந்த பத்திரிகையிலையும் சினிமாலையும் நான் பார்த்த வரைக்கும் he was capable of such madness. நான் நினைச்சேன் என்னுடைய தேடுதல் அதோட முடிஞ்சிருச்சுன்னு. ஆனா அதுக்கெல்லாம் முட்டுக்கட்ட வைக்கிற மாதிரி ஒரு நாள் கீதா என்னுடைய ரூமுக்கு வந்தா. கீதா என்னுடைய தங்கச்சி. ஆமா, சித்தி என்ன சொன்னாங்க உன்னுடைய வேலையை பத்தி? எனக்கு ஒன்றும் ஃபேண்டஸியா தோணல. கொஞ்ச நாள் வேணா வெயிட் பண்ண ஃபார் அ பெட்டர் ஜாப். என்ன ஏய், என்ன ஒரு மாதிரியா இருக்க? என்னால யாருக்கிட்டயும் சொல்ல முடியாது. கொஞ்ச நாளாவே இதை என் மனசுக்குள்ள போட்டு வச்சிருக்கேன். இதுக்கு மேலேயும் முடியாது. எப்படியாவது இதை உன்கிட்ட சொல்லிட்டேன்னா கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன். நீ எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடு. கொல்லணும்னு நினைச்சா கொன்னுடு. அப்பாவோட கொடி ரொம்ப அதிகமாயிடுச்சு. வீட்டுக்கு வர்றது ரொம்ப கம்மியாயிடுச்சு. எப்பவும் டேஃபரல்ஸ்ல தான் இருக்காரு. மாதவன் அங்களோட பையன் துஷார் தான் எனக்கு ஒரு வைத்தியனை பத்தி சொன்னா. குடிப்பழக்கத்தை நிறுத்த முடியாத நிறைய பேர் அவர் திருத்தி இருக்காரா. நான் அவரை போய் பார்த்தேன். அங்கிள், பிரச்சனை ஒண்ணும் வராதில்ல? என்ன பிரச்சனை? இத பாருமா, இது ஒரு ஹார்ம்லெஸ் ஆயுர்வேதிக் காம்பினேஷன். முன்னாடி தானே நான் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். உடம்புல ஆல்கஹால் ஏறுனா ஆட்டோமேட்டிக்கா வாமிட் வந்துடும். மிக்ஸ் பண்ண இதை சாப்பிட்டா உடம்பெல்லாம் எரியும். அதுக்கப்புறம் அவன் ஆல்கஹால லைஃப்லயே தொடமாட்டான். நீ வேணா பாரேன். எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. எங்க அப்பா மாதிரி இருந்த மாதவன் அங்கிளே நீங்க குணப்படுத்திட்டீங்க. ஆனா எனக்கு ஒரு சின்ன பயம். இது ஆல்கஹாலோட மிக்ஸ் பண்ணும்போது அவருக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமா? ஒன்னும் ஆகாதுமா. எரிச்சல் கொஞ்சம் அதிகமாகும், வாமிட் வரும். அதுவும் போதை தெளிகிற வரைக்கும் தான். அப்புறம் எல்லாம் சரியா போயிடும். அம்மாவோட வேதனை என்னால பார்க்க முடியாம தான் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, அப்பா குடிக்கிறதுக்கு காரணமே அம்மா தானா? எங்க அம்மா மாதிரி ஒரு பட்டுக்காட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அப்பாக்கு விருப்பமே இல்லையா? அம்மாவை இஷ்டமே இல்லாம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா? அப்பா வீட்டுக்கு வரலன்னா அதுக்கு காரணம் அம்மா தானா? இப்படி என்னென்னமோ பேசி அம்மாவே குழம்பிக்கிட்டு இருக்காங்க. எல்லா குழப்பத்தையும் இந்த பாட்டில் தீத்துரும். 150 ரூபாய் எடு. நான் அப்பா குடிக்கும் போது அந்த மரத்தை மிக்ஸ் பண்ணேன். ஆனா காலையில அப்பா அதுக்கப்புறம் துஷார் என்கிட்ட பேசவே இல்லை. என்ன காரணம்னு எனக்கு தெரியல. நான் துஷார் கிட்ட பேசுறது அப்பாக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை. அப்பாக்கும் துஷாருக்கும் இதனால எப்பவும் சண்டை நடந்துகிட்டே இருக்கும்.